மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்பூரிப்படைகின்றேன். இலங்கையில இப்ப மிக பெரிய அளவில் எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றம். இது எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களினால அவரினுடைய சிந்தனையிலிருந்து தோன்றிய உதித்த ஒன்றாக காணப்படுது. இது அமுலாக்கப்படுமா அமுலாகாதா என்ற விடயங்களும் இப்ப மக்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிலையில இலங்கை என்பது ஒரு நாடு. அந்த நாட்டில ஒரு சட்டத்தை அமுலாக்குறதுக்கு ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், அமைச்சினுடைய செயலாளர்கள் மட்டுமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைஞ்சுதான் இத திட்டத்தை அமுல்படுத்த வேணும். அது மட்டுமல்லாமலுக்கு மக்களும் அதிகாரிகளும் மற்றும் வியாபாரிகளும் ஏனைய அரச இயந்திரங்களும் ஒன்றிணைந்தால் மாத்திரம்தான் இந்த திட்டத்தை அமுலாக்க முடியும். இல்லாவிட்டால் அது ஒரு பகல் கனவு போலதான் அமைந்துவிடும். அதற்கு நாங்க சில உதாரணங்களை பார்த்து கொள்ளலாம். இலங்கையில் இருக்கிற அரச பாடசாலைகளில அதிகமான ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தட்டு தடவியாவது ஒரு வினாடியையும் கூட வீணடிக்காமல் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதையே விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லும் பகலும் அவர்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இத்தரப்பிலிருந்து வேறுபட்டதாக சில ஆசிரியர்கள் டியூஷன் என்று சொல்லி ஆரம்ப கல்வி முதல் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அங்கு அரச பாடசாலைகளில சொல்லிக் கொடுக்கப்படாத நல்ல பல விடயங்களை எல்லாம் காசுக்காக டியூஷனிலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரம் எப்போது மாறப்போகிறது? இந்த கலாச்சாரம் மாறாமல் சிஸ்டம் சேஞ்ச் நிறைவேற்றப்படுமா? பாடசாலைகளில அல்லது இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள்ல அதிகமான இளைஞர்களுக்கு எவ்வளவுதான் கல்விகள் புகுத்தப்பட்டாலும் அவர்களுடைய நடத்தைகள்ல அவர்களுடைய பெற்றோர்களை, பெரியோர்களை, வயது முதிர்ந்தவர்களை, ஆசிரியர்களை மற்றும் ஏனைய மதம் சம்பந்தமான பெரியவர்களை எல்லாம் மதிப்பது கிடையாது. இந்த கலாச்சாரமும் மாறவில்லை. இது மாறாமல் எவ்வாறு சிஸ்டம் சேஞ்ச் நிறைவேற்றப்படும்? இன்னும் போலியான கல்வி சான்றிதழ்கள் வழங்கும் மாபியா கல்வி நிறுவனங்கள் இந்த நாட்டிலே மூலை முடுக்கெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. 5 ஆண்டுகளிலே கற்கப்பட வேண்டிய கற்கை நெறிகள் ஒரு ஆண்டிலே முடித்ததாக சொல்லி சர்டிபிகேட்டை விற்பனை செய்யும் மாபியா கல்வி நிறுவனங்களும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பட்டப்படிப்பு முதல் கலாநிதி பட்டம் வரை முடித்ததாக சொல்லி சர்டிபிகேட்டை காசுக்காக விற்பனை செய்யும் நிறுவனங்களும் இந்த நாட்டிலே ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவைகளெல்லாம் இருக்கின்ற போது எவ்வாறு முறைமை மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியும்? அதிகமான அரச அலுவலகங்களிலே தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் வழங்கப்படுவதில்லை. இந்த கலாச்சாரமும் இன்னும் மாற்றப்படவில்லை. இது தவிர இன்னும் போக்குவரத்து சேவையிலே ஈடுபடக்கூடிய பஸ் உரிமையாளர்கள் அவர்களுடைய சேவை கட்டணங்களை உயர்த்துவதற்காக அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள். அவர்கள் போர்க்கொடி காட்டுவார்கள். ஸ்ட்ரைக் பண்ணி அவர்களுடைய அந்த பணத்தினை பெற்றுக்கொள்வதற்காக போராடி அதனை பெற்றுக்கொள்ளுகின்ற போது மட்டுமல்லாமல் அவர்கள் மக்களுடன் மனிதாபிமான ரீதியிலே அந்த டிரைவரும்
நடத்துனர்களும் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் அறவே சொல்லிக் கொடுப்பதில்லை. இன்னும் அதிக நடத்துனர்கள் இத்ருசல்லி என்று சொல்லும், அதாவது வலன்ஸ், மிகுதி பணங்கள் கொடுக்காமலுக்கு இன்னும் எத்தனையோ கண்டக்டர்கள் காலத்தை கடத்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் நீக்காமல் எவ்வாறு சிஸ்டம் சேஞ்ச் செய்ய முடியும்? இது மட்டுமா, அரசு ஆஸ்பத்திரிகளிலே ஒரு பேஷண்ட் சென்று விட்டால் அங்கே காவலாளி முதல் மேலதிகாரிகள் வரை காட்டுகின்ற மிக கொடுமையான பார்வையும் மிக அவர்கள் காட்டுகின்ற வக்கிரமான குணங்களும் அளவுக்கு அதிகமானவையாக இருக்கின்றன. அதே பேஷண்ட் ஒரு காசு கறக்கின்ற ஒரு அரச ஆஸ்பத்திரியை தவிர ஏனைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டால் அவர்களுடன் கலந்துரையாடலும் அவர்களுடன் இனிக்க பேசுகின்ற தன்மையும் மிக மிக அளப்பரியதாக இருக்கும். இந்த கலாச்சாரம் இன்னும் மாற்றப்படவில்லை. ஏன், அரச அலுவலகங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது சிற்றூழியர் முதல் மேலதிகாரிகள் வரை அங்கே அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாவிட்டாலும் மிக சொற்பமானவர்கள் அங்கே காசுகளை கறக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே பந்தம் அல்லது மேலதிகமான கொடுப்பனவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாதாரண ஒரு நபர் அங்கே வேலைக்காக அங்கே ஒரு தேவையை அல்லது சேவையை பெறுவதற்காக அங்கே செல்லுகின்ற போது அங்கே அவர்கள் கால் கடுக்க காத்து கிடக்க ஏனைய ஒரு பணம் படைத்தவன் அந்த தேவைய மிக சொற்ப நேரத்திலே அவனுடைய காலடியிலே பெற்று விடுகின்றான். ஆனால் அங்கே மக்கள் இப்போது எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், காசு கொடுத்தால்தான் அந்த விடயம் நடைபெறும் என்றும் மக்கள் இப்போது எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகள் லஞ்சங்கள் வாங்குவதற்கு அதிகமானவர்கள் அச்சப்பட்டாலும் போக்குவரத்து போலீசாரனுடைய கெடுபிடிகள் இன்னும் மாற்றப்பட்டதாக தெரியவில்லை. எந்த அளவுக்கு அங்கே அரச அலுவலகங்களிலே வேலை செய்கின்றார்கள், வினைத்திறனாக வேலை செய்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது அவைகள் சொற்ப அளவிலே இருந்தாலும் அந்த வேலை நேரங்களிலே அல்லது அலுவலக நேரங்களிலே ஓவர் டைமுக்காக ஏனைய அலுவலக நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டு ஓவர் டைமுக்காக முண்டியடித்து வேலை செய்கின்றவர்களும் கணிசமான அளவு இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த கலாச்சாரம் இன்னும் மாறவில்லை. இது மாறாமல் எவ்வாறு சிஸ்டம் சேஞ்சை செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, இன்று மலையக மக்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டிலே வந்து ஏறத்தாழ 200 வருடங்கள் கடந்த நிலையிலே இருக்கின்றன. அவர்கள் மழையென்றும் வெயிலென்றும் குளிரென்றும் அட்டைக்கடி என்றும் பார்க்காமல் அவர்களுடைய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக, இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு கால்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்னும் இந்த பெரும் பெரும் கம்பெனிகள் எய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றன. பெரிய கம்பெனிகள் தான் அவ்வாறு என்றாலும் பரவாயில்லை. பெட்டிக்கடை முதல் பெரிய கடை வரை இன்னும் கொள்ளை லாபங்கள், பட்டை பகலிலே அவர்கள் கொள்ளை லாபங்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே விலைகளை கூட்டுவது, சேவை கட்டணங்களை அதிகரித்தல், அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த உடலுக்கு ஒவ்வாத, மனிதனுடைய உடலுக்கு ஒவ்வாத இரசாயன பதார்த்தங்களை உணவுடன் சேர்த்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, இன்று மீன் விற்பவர்கள் முதல் ஏனைய தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் வரைக்கும் பொய்களை சொல்லி பழையவைகளை எல்லாம் புதியவைகள் என்று சொல்லி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரம் எப்போது மாறப்போகின்றதோ தெரியவில்லை. இவைகள் மாறாத வரையும் சிஸ்டம் சேஞ்சை எவ்வாறு செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, இன்று நல்ல நடைமுறையிலே
சிஸ்டங்கள் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளிலே அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் ஏனைய மக்களும் அதிகாரிகளும் நல்ல நடைமுறையிலே சிஸ்டங்களை கடைபிடிக்கின்ற போது இலங்கையில் இருக்கின்ற பிச்சைக்காரன் கூட நல்ல சிஸ்டத்தை நல்ல நடைமுறையை செய்கின்றானா என்பதை பார்க்கின்ற போது அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஒரு வாகனம் ஒன்று செல்லுகின்ற போது அந்த வாகனத்திற்கு கூட பின்னால் வரக்கூடிய வாகனத்திற்கு கூட இடம் கொடுக்காத மனநிலை உள்ளவர்களிடத்திலும் மதம் சொல்லுகின்ற சட்டங்களை மதிக்காதவர்களிடத்திலும் அரசாங்கம் சொல்லுகின்ற சட்டத்தை மதிக்காதவர்களிடத்திலும் நாங்கள் எவ்வாறு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வர முடியும்? அது மட்டுமல்ல, வீட்டிலிருந்து கழிவுகளை வெளியே தள்ளுதல், உண்மையிலேயே வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை வீதிக்கு கொண்டு செல்லுதல், அரச காணிகளை அடாத்தாக பிடித்து கபளீகரம் செய்து மண் நிரப்பி ஒரு போலியான வேலைகள் செய்தல், இவைகளெல்லாம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவைகள் நடக்கின்ற போது நாங்கள் எவ்வாறு சிஸ்டம் சேஞ்சை செய்ய முடியும்? ஆகவே இலங்கையிலே இருக்கின்ற ஜனாதிபதியுடன், பிரதமருடன், அமைச்சர்களுடன், அமைச்சினுடைய செயலாளர்களுடன், 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மக்களும் அதிகாரிகளும் அரச இயந்திரங்களும் ஒன்றுபட்டால் மாத்திரம்தான் இந்த சிஸ்டம் சேஞ்சை நாங்கள் வெற்றிகரமாக எடுத்தியம்ப முடியும்.